தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் கைது, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. குட்டிமணி தங்கத்துறைக்கு சிலை அமைப்பதற்கான தடை நீக்கம். யாழில் மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் துணிகர கொள்ளை. மோசமான வானிலை காரணமாக நாட்டில் 11,832 பேர் பாதிப்பு. சம்பவ இடத்தில் போன உயிர், பயங்கர போதைப்பொருள் பயன்படுத்திய சாரதி, அதிரடி கைதுகள். ரகசிய தகவலில் சிக்கிய பெண் 20 கிராம் போதைப்பொருளுடன் கைது. தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான பாதீடு 1 கிராம் தங்க மோதிரம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டுமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதற்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. குட்டுமணி, தங்கத்துறை ஆகியோருக்கு சிலை அமைப்பதற்கு எதிராக வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் அதன் ஏற்பாட்டாளரும் முன்னாள் வல்வெட்டித்துறை நகரசபை உபதவிசாளருமான கந்தசாமி சதீஷ் என்பவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. குறித்த வழக்கில் இன்று வரை வழங்கப்பட்டிருந்த சிலை அமைப்பதற்கான தற்காலிக தடை உத்தரவு இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. கடந்த 22/7/2026 அன்று வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நேற்றும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் குறித்த வழக்கின் மேலும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க 14 நாட்கள் காலம் கோரப்பட்டது. எனினும் 106 சட்டப்பிரிவின் கீழ் 14 நாட்களுக்கு மேல் தடை உத்தரவு வழங்க முடியாது என்ற அடிப்படையில் இன்றைய தினம் வரை காவல்துறையினருக்கு உரிய எதிராளிக்கு எதிரான உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எந்தவித போதுமான ஆதாரங்களோ ஆவணங்களோ சமர்ப்பிக்கப்படாத நிலையில் இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தடை உத்தரவில்லாமல் ஆக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அராலி வடக்கு பகுதியில் மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் துணிகர கொள்ளை சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்றிரவு மின்சாரம் தடைப்பட்ட போது 4 கொண்ட கும்பல் ஒன்று அராலி வடக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றினுள் புகுந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது. பின்னர் அங்கு வீட்டில் இருந்த 10 பவுன் தங்க ஆபரணங்களை அந்த கும்பலானது கொள்ளையடித்து சென்றுள்ளது. குறித்த கும்பலானது முகங்களை மூடி கட்டியவாறு வந்ததால் அடையாளம் காண முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை காவல்துறையினர் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளை பாதித்த மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளதுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர் என பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய நிலவர அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் 9 மாவட்டங்களில் உள்ள 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதுடன் மொத்தம் 3,538 பேர் 51 பாதுகாப்பு மையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மோசமான வானிலையால் சொத்து சேதமும் ஏற்பட்டுள்ளது.
ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 290 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இதில் நுவரெலியா மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் மட்டும் 5445 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 115 வீடுகள் சேதமடைந்துள்ளன எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. இந்த பகுதிகளில் மேகமூட்டமான வானம் நிலவும் என்றும் சப்ரஹமுவ மாகாணம் மற்றும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இடம்பெற்ற வீதி விபத்து தொடர்பில் பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டிருந்த மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்திய ஒருவருக்கு பேருந்தை செலுத்த அனுமதி அளித்த குற்றச்சாட்டின் கீழ் பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று புளியங்குளம் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த ஜூலை 31 புளியங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது பேருந்து மோதியதில் அதில் பயணித்த முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவ்விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் சாரதியை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர் ஐஸ் எனும் வீரியமிக்க போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்தமை மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளில் குறித்த நபரின் சாரதி அனுமதி பத்திரமும் ஏற்கனவே காலாவதியாகியிருந்த அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது. இதனையடுத்து காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டிருந்த மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்திய ஒருவருக்கு பேருந்தை செலுத்த அனுமதி அளித்த குற்றச்சாட்டின் கீழ் அப்பேருந்தின் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் இங்கினியாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொல்வத்தை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட காலமாக போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் மது ஒன்றழைக்கப்படும் பெண்ணொருவர் விசேட சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவினரும் இங்கினியாகல போலீசாரும் இணைந்து செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட நடவடிக்கையின் போதே இந்த கைது இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் முதித பிரியங்கவரவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேக நபரின் வசமிருந்து தலா 10 கிராம் அளவிலான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கொழும்பிலிருந்து அம்பாறை பகுதிகளுக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்து விநியோகித்து வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் அவருடைய கணவரும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் தற்போது விளக்கமறியலில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் பொல்வத்தை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய மதுஷானி திசாநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான பதில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரிலும் அம்பாறை பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபரின் கண்காணிப்பிலும் உதவி போலீஸ் அத்தீட்சகர் மற்றும் பிராந்திய குற்ற புலனாய்வு பணியக அதிகாரிகளின் மேற்பார்வையிலும் இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக இங்கினியாகல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான பாதீடு அறிக்கையில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் மூலம் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. குழந்தையின் பிறப்பை கொண்டாடும் வகையிலும் தாய்மையின் மகத்துவத்தையும் தாய்மாமனின் பாசத்தையும் போற்றும் வகையிலும் இந்த 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளதாக பாதீடு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளதுடன் திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்காக ரூபாய் 560 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த திட்டம் அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு சேவைகளை மேலும் ஊக்குவிக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது.